வணக்கம் சார். வணக்கம் சத்யா, சொல்லுங்க. கடந்த 2 நாட்களா யூஎஸ்ல இருந்து நிறைய ஷாக்கிங் நியூஸஸ்லாம் வந்துட்டு இருக்கு. டாரிஃபை 500% வரைக்கும் போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரஷ்யாவோட ட்ரேட் வச்சுக்கிற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் இந்த த்ரெட் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்க்குறோம். ஸோ மார்க்கெட்லேயும் ஒரு டவுன்ஃபால் இருக்கு. இது ரெண்டையும் ரிலேட் பண்ணிக்க முடியுமா? யூஎஸ்லேருந்து வர த்ரெட் தான் இதுக்கு காரணமா? அதுதான் மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு காரணம், மெயின் ரீசன் அதுதான். செனேட்டர் லின்சே கிரஹம்னு சொல்லி அமெரிக்காவில் அவர் தான் இந்த பில்லை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதை வந்து இப்போ ட்ரம்ப் ஓகே பண்ணியிருக்காரு. இட் வில் கோ டு செனேட், காங்கிரஸ், அது யூஷுவல் ப்ரொசீஜர். நம்ம ராஜ்யசபா லோக்சபா மாதிரி அங்கேயே அந்த 2 ஹவுசஸ்க்கும் போகணும். போயிட்டு இன்னும் செனேட்டுக்கு போய் அப்ரூவல் நடக்கணும். ஸோ திஸ் ஏ ப்ரப்போசல். அதனால பர்டிகுலராக இப்போ அமெரிக்கா டார்கெட் பண்ணுறது வந்து இந்தியா, சைனா அண்ட் பிரேசில் 3 கண்ட்ரிஸை டார்கெட் பண்ணுது. ஸோ நாங்கள் 500% டரிஃப் போடுவோங்கிறாங்க. இஃப் தட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா, ரியலி ஹேப்பன்ஸ் அப்படின்னா, இட்ஸ் ஆல்மோஸ்ட் 0% எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா டு யூஎஸ்ஏங்கிற மாதிரி ஆகிடும். கிட்டத்தட்ட ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிடும். இந்தியன் எக்கானமி கேன் கொலாப்ஸ், மார்க்கெட்ஸ் கேன் கொலாப்ஸ் இஃப் தட் கெட்ஸ் இம்ப்ளிமெண்டட். அது மாதிரி யூஎஸ்லையும் தே கேனாட் பை, தே கேனாட் டேக் இமீடியட்டாக அவங்களுக்கு பையர்ஸ் கிடைச்சிடாது. ஏன்னா இதில் பாதிக்கப்பட போகிற இண்டஸ்ட்ரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராபப்ளி ஐடி அண்ட் சாஃப்ட்வேர். அது என்ன கிளாரிட்டி வரணும், அதுக்கு இது அப்ளிகபிளானு. ஐடி, சாஃப்ட்வேர், ஃபார்மா, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, டெக்ஸ்டைல்ஸு, கார்மெண்ட்ஸு, ஹோம் ஃபர்னிஷிங்ஸு, இன்ஜினியரிங் குட்ஸு, ஆட்டோ பார்ட்ஸு, அண்ட் தென் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், இது மாதிரி அடுக்கிக்கொண்டே போகலாம். ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகுதோ இது எல்லாத்துலேயுமே இந்த டியூட்டி வர வாய்ப்பு இருக்கிறது. பட் இது எகைன் த்ரெட்டு தானா அல்லது ரியலாகவே கொண்டு வர போகிறாங்களா? ஏன்னா ட்ரம்ப் வந்து எதை வேணாலும் ஈஸியாக செய்யக்கூடிய ஆள் அவர் வந்து. ஸோ இப்போ நம்மளோட ஆரம்பத்தில் வந்து இந்த 50% போட்டால் அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் ஆகணும்னா, இது வரைக்கும் அங்கே இன்ஃப்ளேஷன் பெருசாக ஹிட் ஆகலை. மெயின் ரீசன் பீயிங், எல்லாருமே ஆல்ரெடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே குட்ஸ் எல்லாம் ஸ்டாக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் அதனால தெரியுமா அப்படிங்கிறதும் இனிமேல் தான் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் திஸ் இஸ் லூஸ் கேம் தான், வின் கேம் கிடையாது. ஸோ இந்தியா வில் லூஸ், அமெரிக்கா வில் ஆல்சோ லூஸ். அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும், எல்லாமே ஆகும். ஸோ தெர் இஸ் எ பிக் கொஷின் மார்க் இஃப் தட் ஹேப்பன்ஸ். இந்த அன்சர்டன்டினால தான் இந்தியன் மார்க்கெட் வந்து நேற்று அடிபட்டது. ப்ராபப்ளி இன்னைக்கும் மோரார்லெஸ் ஆஸ் வி ஸ்பீக், இன்னைக்கும் நெகட்டிவ் தான். கிட்டத்தட்ட ஒரு 0.5% நிஃப்டி வந்து நெகட்டிவ்ல இருக்குது. மார்க்கெட் டிடன்ட் கொலாப்ஸ், பட் நெகட்டிவ்ல. இந்த டாரிஃப் அப்படிங்கறத நம்ம ஒரு வருஷத்துக்கும் மேல ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் வரோம். புது அறிவிப்புகள் வந்துட்டு இருக்கு. 25% நாங்க, 50% நாங்க. ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு பழகி போன விஷயமா மாறலையா? இன்னும் மார்க்கெட் இதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குமா? இப்போ அதாவது மார்க்கெட் இதை வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட மார்க்கெட் 10%, 20% கரெக்ஷன் வந்திருக்கணும். ஒரு பெரிய இம்பேக்ட் ஆக போகுது இந்தியாவில் அப்படின்னு சொன்னா, அல்லது இது அமெரிக்கா கொண்டு வர்றதுக்கு there is 100% சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா மார்க்கெட் அதிகமாகவே அடிபட்டிருக்கணும். பட் இந்த நியூஸ் வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. அந்த அளவு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த சலசலப்புக்கு நம்ம ஒரு 1% குறைஞ்சிருக்கு, இன்னைக்கு ஒரு 0.5% குறைஞ்சிருக்கு, ஒரு 1.5% குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கங்களேன் மார்க்கெட். இட் இஸ் நாட் அ பிக் ப்ளோ ரைட் நவ். தொடர்ந்து இது இந்தியன் மார்க்கெட்டை மட்டும்தான் பாதிக்குதா, இல்லை சைனா மாதிரியான மார்க்கெட்ஸ்லயும் இதோட இம்பாக்ட் இருக்கா சார்? சரி, லைக் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, சைனாலாம் வந்து அவன் ஆல்ரெடி ஹி ஹஸ் மேட் லைக் டோன்ட் கேருங்கிற மாதிரி அந்த பாலிசிக்கு வந்துட்டாங்க. அது ஓப்பனாகவே அவங்களும் த்ரெட் விட்டாங்க. பட் இந்தியா வந்து இன்னும் ஓப்பன் த்ரெட் அளவுக்கு இன்னும் வரல. இந்தியாவும் ஓப்பன் த்ரெட்டுக்கு வந்துச்சுன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் அங்கே டரிஃப் போடுறீங்களா, நான் இங்கே கூகுள், எக்ஸு, ஃபேஸ்புக்கு, மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் எல்லாத்துக்கும் நானும் டரிஃப் போடுறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். அப்படிங்கிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, தென் த இம்பேக்ட் வில் பி ஹியூஜ். இப்போ அவங்களுக்கு நாங்கள் டேக்ஸ் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா, திஸ் மோர் லைக் ட்ரேட் வார் தான். இட் இஸ் ட்ரேட் வார். ஜென்ரலாக இப்போ இந்தியா மேலே அவர் வந்து வெனிசுவேலாவில் போய் பிரசிடெண்ட்டை தூக்குன மாதிரி இந்தியாவில் யாரையும் தூக்க முடியாது, போர் தொடுக்க முடியாது. இட் இஸ் ரியலி டஃப். ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஹஸ் குட் மிலிட்ரி, லாட் ஆஃப் பீப்புள், 140 crore people. ஸோ அதனால அடாவடியாக இங்கே நடக்க முடியாது இந்தியா, சைனா இது போன்ற நாடுகள் மேலே எல்லாம். அதனால இப்போ ட்ரேட் வார் மூலம் ஹி இஸ் டூயிங் இட். ஐ டோன்ட் திங்க் இந்தியா வில் ஸ்டாப் பையிங் ரஷ்யன் ஆயில் இமீடியட்டாக, பட் ஸ்டில் இட் வில் டேக் சம் டைம். ஸோ அதனால இது ஒரு ஐ வுட் சே லைக் ஒரு குழப்பமான சூழ்நிலை தான்.
ஏற்கனவே இருந்தது 50% வந்து இந்தியா ரொம்ப அஃபெக்ட் ஆகலை, அதுவே ட்ரம்ப்புக்கு ரொம்ப கோபமாக இருக்கும். நம்ம இவ்வளோ டரிஃப் போட்டு இந்தியா ஒன்றும் அசைஞ்சு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து 500% போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு வரலாம், அல்லது செனேட் லெவலில் ஃபுல்லாக. ஏன்னா அங்கே வந்து செனேட்டில் வந்து அவங்க வந்து தே ஆர் மெஜாரிட்டி வச்சுருக்காங்க. ஐ திங்க் இஃப் ஐம் ரைட் 52 சீட்ஸ் 53 சீட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்க எந்த ப்ரொபோசல் கொண்டு போனாலும் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸப்ட் லாஸ்ட் டைம்னா ஒரு 2 பேர் வந்து ரிப்பப்ளிகன்ஸ் வந்து தே ஓட்டட் அகைன்ஸ்ட். ஸோ இப்போ அது மாதிரி ஒரு 3-4 பேர் எகைன்ஸ்ட் ஓட் பண்ணிட்டாங்கன்னா இது அமலுக்கு வராது. லெட் அஸ் வெயிட் அண்ட் see. இவ்வளோ பிரச்சனைக்கும் மத்தியில் இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறத கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை அதை ஸ்டாப் பண்ணிட்டு அரப் கண்ட்ரிஸ் கிட்டயோ இல்லை யூஎஸ் கிட்டயோ வாங்க போனாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அதனால என்ன பாதிப்பு வரும் சார்? சிலைக்கு இதே இந்தியா ஆல்ரெடி சொல்லி இருந்துச்சு, எங்களுக்கு எல்லா நாடுகளும் வேணும், எங்களுடைய நலனைத்தான் நாங்கள் பார்ப்போம், எங்களுக்கு எங்கே சீப்பாக கிடைக்குதோ அதைத்தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி இந்தியா நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர்லாம் ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருந்தாங்க, மிஸ்டர் ஜெய்சங்கர். ஸோ அதனால வந்து இப்போ நம்மளுடைய நலன் வந்து அதை வந்து மிக்ஸ்டாக வாங்கிக்கலாமே தவிர, நீ ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீ உடனே கட் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டு மேலே அதிகாரம் இல்லை, அது போன்று இது போல ஒரு பெரிய ஜனநாயக நாட்டுக்கு. ஸோ இந்தியாவுக்கு நமக்குன்னு ஓன் ஃபாரின் பாலிசி இருக்கு, நமக்குன்னு கவர்மெண்ட் இருக்கு, எலெக்டட் கவர்மெண்ட் இருக்கு, நமக்குன்னு திங்க் டேங்க்ஸ் இருக்காங்க, நமக்குன்னு அட்வைசர்ஸ் இருக்காங்க, நமக்குன்னு பார்லிமெண்ட் இருக்கு. நமக்கு வேண்டியது என்ன நல்லதுன்னு நம்ம தான் நினைக்கணும், நம்ம தான் அதை யோசிச்சு முடிவெடுக்கணும். ஸோ அமெரிக்கா த்ரெட்டுக்கு இந்தியா வந்து மசியாது, இது வரைக்கும் மசிஞ்சு கொடுக்கல. பட் ஒருவேளை ரஷ்யாலேருந்து ஆயில் வாங்குறத ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னா அது இந்தியாவோட பெட்ரோல் டீசலாக இருக்கட்டும் இல்லை மற்ற கன்சப்ஷனாக இருக்கட்டும், அதுலலாம் என்ன மாதிரியான ஒரு தாக்கம் அது ஏற்படுத்தும் சார்? ஸ்லைட்லி நம்மளுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் கூடலாம். இப்போ அதுக்காக சரி, இப்போ ஆல்ரெடி இப்போ இன்னைக்கு ரிலையன்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறுவனம் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, இப்போ நாங்கள் வெனிசுவேலன் ஆயில் வாங்க அலௌடுனா நாங்கள் வெனிசுவேலன் ஆயிலில் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அதுக்கு வந்து இப்போ இன்னும் அமெரிக்கா சைட்லேருந்து கிளாரிட்டி வரணும், இல்லை அமெரிக்கா மட்டும்தான் வாங்கிக்க போகிறாங்களா, இல்லை தே ஆர் ஓப்பனிங் அப் டு த ஹோல் வேர்ல்டான்னு. ஏன்னா அது அவர் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது வெனிசுவேலாவை நாங்கள் தான் நிர்வாகம் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காரு. அங்கே ஒரு பிரசிடென்ட் இருக்காங்க, பட் எல்லாமே நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ண போகிறோம், நாட் 6 months, நாட் 1 year, ஃபார் மெனி இயர்ஸ், ஃபார் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வெனிசுவேலா கண்ட்ரோல் பண்ணுறது. அடுத்தாப்புல கொலம்பியாவை நோக்கி போறாரு, கிரீன்லாண்டை நோக்கி போறாரு. வேற எந்தெந்த நாடுகள் அந்த காலத்துல எம்பரர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய விஸ்தரிப்பு வந்து ஆட்சி விஸ்தரிப்பு வந்து பல பல கிலோமீட்டர்களுக்கு, பல மைல்களுக்கு, பல்லாயிரம் மைல்களுக்கு சென்றதுங்கிற மாதிரி. ஸோ பட் ஆனா இது எல்லாமே வந்து ட்ரம்ப்பால செய்ய முடிஞ்சது வந்து 3 வருஷம் தான், அடுத்த 3 வருஷம் தான். இப்போ 26, 27, 28, 29ல he has to get out. So let us see. இப்போ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்னால இந்தியன் மார்க்கெட்ல ஒரு 1.5% வரைக்கும் ஒரு ஃபால் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு பேனிக்னால வந்த ஃபால் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை இது ஒரு லாங் டேர்ம் இம்பாக்டை கொடுக்குமா சார்? சரி, என்னன்னா அதாவது ஒரு ஹெச்என்ஐன்னு சொல்லக்கூடிய ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அல்லது பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து பணத்தை சடனா, அல்லது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பல்க் அமௌண்ட்டை உள்ள கொண்டு வர்றதை கொஞ்சம் ஒத்தி போடுவாங்க. தே நீட் கிளாரிட்டி, மார்க்கெட் நீட்ஸ் கிளாரிட்டி, என்ன நடக்க போகுது, எது மாதிரி ஆக போகுது அப்படின்னு. இப்போ தே கெட் சம் கிளாரிட்டி அப்படின்னா தென் இமீடியட்லி தே வில் ஸ்டார்ட் பம்பிங் மணி. அன்டில் தென் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மணி, மியூச்சுவல் ஃபண்ட் மணி, பிஎஃப் மணி, இது மாதிரி இன்சூரன்ஸ் மணி, இது ரிட்டையர்மெண்ட் மணி எல்லாமே உள்ள வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் லாங் டேர்ம் மணி. ஸோ லாங் டேர்மில் டெஃபினெட்லி வி வில் ஹேவ் அ சொல்யூஷன். ஸோ அதனால் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வில் கீப் இன்வெஸ்டிங். மார்க்கெட் சடனாக அப் ட்ரெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு, சடனாக மேலே போகிறதுக்கு இட் வில் டேக் டைம். அதுதான் இட் வில் இது வந்து இப்போதைக்கு ஷார்ட் டேர்ம் பெயின், பட் அல்டிமேட்லி வி வில் கம் டு நோ லிட்டில் லேட்டர் ஹவு திங்ஸ் ஆர் எவால்விங் அப்படிங்கிறதுக்கு. அப்போ தான் வந்து எடுப்பாங்க. பட் ஸ்டில் ஹேவிங் செட் தட் இந்தியன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வில் கண்டினியூ இன்வெஸ்டிங் மணி. நம்ம சொன்ன மாதிரி லாங் டேர்ம் மணி எல்லாம் உள்ள வந்துகிட்டு தான் இருக்கு. எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்தியாவில் அவங்க ஃபேவரபுளாக இல்லை அப்படிங்கிறது தான் கடந்த ஒரு வருஷத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த நியூஸ் இன்னும் எஃப்ஐஎஸ்க்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக தான் போகுமா? எஃப்ஐஎஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வரதை இன்னும் இதை டிலே பண்ணுமா சார்? டெஃபினட்டா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 days முன்னால் 1500 கோடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, நேற்று கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதனால தான் மார்க்கெட் டவுன் ஆகுது. ஏன்னா டொமஸ்டிக் செல்லிங் வந்து கம்பேரிட்டிவ்லி குறைவு. ஒன்லி இந்த ஸ்கீம்ஸ் லைக் அக்ரெசிவ் ஹைப்ரிட், பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸு, அது மாதிரி ஃபண்டுகள் தான், டைனமிக் அசட் அலோகேஷன் ஃபண்ட்ஸு, மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட்ஸு, அவங்க தான் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஈக்விட்டிலேருந்து டெட்டுலேருந்து கோல்டு, அது மாதிரிலாம்.
ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. 100% ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி இன்வெஸ்டடாக தான் இருப்பாங்க. ஸோ இது இந்த மூமெண்ட்ஸ் மேஜராக ஏற்படுறதே ரீசன் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் புல்லிங் அவுட் மணி தான். அதுதான். ஸோ அதனால இப்போ அவங்க திரும்ப வர்றதுக்கு இட் மைட் டேக் டைம் ஆர் தே வில் நீட் கிளாரிட்டி பிஃபோர் கமிங் இன் ஆன் அ பிக் வே. அதே மாதிரி நம்ம செக்டர் வைஸ் பார்க்கும்போது ஒரு 500% டேரிஃப் அப்படிங்கிறது கேட்கறதுக்கே ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இது யூஎஸ் ரிலேட்டட் இல்லை எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸை இல்லை அந்த மாதிரியான செக்டரை மட்டும்தான் இது பாதிக்குமா, இல்லை ஓவராலாக மார்க்கெட்டை முழுக்க இது ஒரு இம்பாக்டை கொடுக்குமா சார்? இல்லை, மேஜர்லி வந்து டைரக்ட் ஹிட் அப்படின்னா கம்பெனிஸ் தட் ஆர் எக்ஸ்போர்ட்டிங் டு யூஎஸ்ஏ அவங்களுக்கு வந்து டைரக்ட் ஹிட் இருக்கும், நோ டவுட் அபவுட் இட். ஸோ அதை வச்சு என்ன ஆகும் இஃப் தட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா, அதை வச்சு இங்கே லோக்கல் எக்கானமியில் வந்து கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி குறையும். ஆர் சில ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் தே மே கெட் வவுண்ட் அப். ஏன்னா இப்போ அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100% அங்கே யூஎஸ்க்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இங்கே வேற நாடுகளுக்கே அவங்க ஏற்றுமதி பண்ணலை அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரிஸ் வந்து வைண்ட் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து இங்கே இன்டைரக்டாக உங்களுக்கு பேங்கிங், எம்ப்ளாய்மெண்ட்டு, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அடிபடும், கன்சம்ஷன் அடிபடும், எம்ப்ளாய்மெண்ட்டு ஜென்ரேஷனில் அடிபடும். ஸோ இட் வில் ஹிட் ஓவரால் எக்கானமி, நோ டவுட் அபவுட் இட். ஓவரால் எக்கானமியை அதை ஹிட் பண்ணும். பட் டைரக்ட் ஹிட்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனிஸ், மிச்ச கம்பெனிஸ் அதோட பாதிப்பு குறைவாக இருக்கும். பட் அன்டில் வி சேஞ்ச் அவர் எக்ஸ்போர்ட் மாடல் from completely dependent on US, and approximately 18-20% we are exporting to USA. மீதி 80%, so it is a big chunk. மீதி 80% வந்து elsewhere we are exporting, so we can still survive. இந்த 20% we can direct to other countries, or China and India can enter into relationship. இப்போ பார்த்தீங்கன்னா சைனாவுக்குலாம் விசாவெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. So the relations between China, India, Brazil, Russia can get more and more stronger. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் சைனா கல்ஃப் கண்ட்ரீஸில் சில நாடுகள்லாம் ஸ்விஃப்டை பைபாஸ் பண்ணி ஓனாக பண பரிவர்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அது மாதிரி இந்தியாவும் வந்து ஆல்ரெடி ஆஸ்ட்ரோ அக்கௌண்ட்னு சொல்லி இந்தியன் ருப்பிலே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு பல நாடுகளோட. ஸோ இட் இன்க்ரீசிங்லி என்ன ஆகும்னா அமெரிக்கா மட்டும் தனியாக ஒதுக்கப்பட்டு மீதி நாடுகள், இது வளர்ந்து வரும் நாடுகள், வேகமாக வளர்ந்து வரும் நாடுகள், இந்தியா, சீனா, பிரேசில், ரஷ்யா இவங்கெல்லாம் வந்து ஒன்று சேர ஆரம்பிப்பாங்க. குரூப்பிங்ஸ் வில் கெட் ஷிஃப்டட். இப்போ இந்தியா, சைனா இந்த ரெண்டு நாடுகளுக்குமே டேரிஃப் வரதுக்கான த்ரெட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டு நாடுமே உலக அளவில் ரொம்ப முக்கியமான எக்கானமியும் இருக்காங்க. ஸோ இவங்க மேலே இந்த டேரிஃப் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா குளோபல் எக்கானமியை இது டிஸ்டர்ப் பண்ணுமா சார்? டெஃபினட்டா growth in global economy will slow down. No doubt about it. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, பட் இதெல்லாம் உடனே செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. ஐடி சாஃப்ட்வேர் இன்னைக்கு இந்தியன் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இல்லைன்னா அமெரிக்கா வில் டேக் அ பிக் ஹிட். அமெரிக்கன் கம்பெனிஸ் தான் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க மெஜாரிட்டியாக. அமேசான் ஆகட்டும், உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், கூகுள் ஆகட்டும், they have major foreign direct investments in India. ஸோ அப்படிங்கையில் அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். ஸோ this is a worldwide phenomenon. ஒரு குழப்பம், குட்டையை குழப்புற மாதிரி ஒரு குழப்பம் ஏற்படும். ஸோ அதுக்கப்புறம் தெளிவு பிறக்கும். தென் பீப்புள் வில் ஃபீல் த இம்பேக்ட், கண்ட்ரீஸ் வில் ஃபீல் த இம்பேக்ட். அதுக்கப்புறம் then accordingly they will take action. குளோபலி இப்போ இந்த எலக்ட்ரானிக்ஸ், சிப்ஸ் இதை நோக்கி எல்லாரும் நகர்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இன்னுமே இந்த க்ரூட் ஆயில் அப்படிங்கிறதும் அதை சுற்றி ஒரு கண்ட்ரியோட எக்கானமியை டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறதும் ரொம்ப பவர்ஃபுல்லாக நடந்துட்டு தான் இருக்கா சார்? அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஹேஸ் கம் டவுன். ஆயில் இஸ் கோல்டு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸ் வந்து இட் ஹேஸ் கம் டவுன். இப்போ ஒரு வெனிசுவேலாவை கைப்பற்றினது ஆயில் ப்ரைஸஸை டு பிரிங் டவுன். ஆயில் ப்ரைஸஸ் விலை குறைஞ்சுன்னா அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் குறையும். அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா அவர் இல்லைன்னா இன்ஃப்ளேஷன் ஏறிக்கிட்டே போகும். ஸோ இதனால மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. நீங்க இப்போ ஆயில் எக்கானமி இன்னும் மேஜரானா, எஸ் இட் இஸ் எ மேஜர் ட்ரேட், நோ டவுட் அபவுட் இட். அது ஒரு மேஜர், பட் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்க்ரீசிங்லி குறைஞ்சிக்கிட்டு வருது. ஏன்னா மோர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். இப்போ ஆயில் கம்பெனிஸை விட ஒரு ஆயில் கம்பெனி வந்து 300 பில்லியன் 500 பில்லியன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா, ஒரு ஏஐ பேஸ்டு கம்பெனி அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 1 trillion 2 trillion 3 trillion. ஒன்ஸ் அப்பான் அ டைம் யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸான் மொபைல் தான் டாப் மோஸ்ட் கம்பெனி. ஜிஇ, ஜெனரல் எலக்ட்ரிக், எக்ஸான் மொபைல், அது மாதிரி. இப்போ அவங்கெல்லாம் தே ஆர் நாட் இன் டு த பிக்சர் அட் ஆல். இந்த டாப் 5 டாப் 10 கம்பெனிஸ் வந்துட்டு, இந்த டாப் 5 டாப் 10 கம்பெனிஸ் அமெரிக்கன் எக்கானமில கிட்டத்தட்ட அமெரிக்கன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல கிட்டத்தட்ட 50% ஆக்குபை பண்றாங்க.
ஸோ மீதி எல்லாருமே சின்னது தான். ஸோ ஃப்ரம் பெர்ஸ்பெக்டிவ் இவர் வந்து பழைய ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்லேருந்து இருக்கிறத கண்டு, அந்த காலத்து ஆளு அப்படிங்கிறவரை கண்டு, வயசானவர் அப்படிங்கிறத கண்டு, ஸ்டில் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஆயில் ரிலேட்டடாக இருப்பாங்க. ஸோ அதனால இப்போ அவருக்கு தெரிஞ்சது அங்கே தான் போய் அட்டாக் பண்ண முடியும். அது அந்த ஐட்டங்களை தான் பண்ண முடியும். ஏன்னா ஐடியில் அவங்க பெருசாக இருக்காங்க. ஐடி கம்பெனிஸை போய் அட்டாக் பண்ணான்னா அவருக்கு யானை தன் தலையிலேயே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ that is the impact. இப்போ குளோபலி என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பேசணும். அடுத்தது இன்வெஸ்டர்ஸ், குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர். ஸோ குளோபலாக நடக்கிற இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் எப்படி ரியாக்ட் பண்ணணும், இதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் அவங்க மாற்றிக்கணுமா? சரி, நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்னு சொல்லல, ஜென்ரலாக வந்து எஸ்ஐபி போடுறாங்க. 100 ரூபாய், 200 ரூபாய், 500, 1000, 10,000, 50,000, லட்சம், வாட் எவர் மேபி தி அமௌண்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க இந்தியா வந்து இட் இஸ் ஆல்ரெடி அண்டர் பெனிட்ரேட்டட் மார்க்கெட் ஈக்விட்டியில். Completely only 6%, 7% of the people invest in equity markets, including mutual funds. எல்லாம் சேர்த்தே சொல்கிறேன். ஸோ அப்படிங்கையில் நம்ம ரொம்ப அண்டர் பெனிட்ரேஷனில் இருக்கிறத கண்டு இப்போ அவங்க வந்து கன்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் சின்னத்தை ஒரு குறிப்பிட்ட தொகையை போடுறாங்க, லாங் டேர்முக்கு போடுறாங்க. ஸோ தெர் இஸ் நோ மேஜர் இஷ்யூ. இந்தியன் எக்கானமி இஸ் ஸோ பிக். இந்தியன் பப்ளிக் இப்போ டோட்டல் பாப்புலேஷன் வந்து நம்ம அமெரிக்கா மாதிரி 4 மடங்கு. நம்ம அமெரிக்கா வந்து 35 கோடி அப்படின்னா நம்ம 140 கோடி. ஸோ அவர் மார்க்கெட் இட் செல்ஃப் இஸ் ஹியூஜ் மார்க்கெட். ஸோ அதனால வந்து நமக்கு இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து எஸ்ஐபி தொடர்ந்து கொண்டே வரலாம். இது மாதிரி அன்சர்டனிட்டிஸ் வந்து அன்சர்டனிட்டி இல்லாத உலகம் கிடையாது. அன்சர்டனிட்டி இருக்கையில் தான் மார்க்கெட்டில் யூனிட் ப்ரைஸை நீங்கள் சீப்பாக வாங்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை வந்து சீப்பாக வாங்குறது எப்போ? அன்சர்டன் பீரியடில் தான் வாங்கலாம். இப்போ எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா படப்படன்னு மார்க்கெட் ஒரே வருஷத்துல 30%, 40% ஏறிடும். அப்போ போய் ஏறின பிறகு போய் வாங்கினாங்கன்னா யூஸ் இல்லை. ஸோ தக்காளி விலை சீப்பாக இருக்கையில் அதிகமாக வாங்கி நம்ம தொக்கு பண்ணிக்கணும், சட்னி பண்ணிக்கணும், எல்லாம் பண்ணிக்கணும். அது மாதிரி தான். ஸோ மை திங் இஸ், மை தாட் ப்ராசஸ் இஸ், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தே ஷுட் கண்டினியூ இன்வெஸ்டிங் வித்தவுட் ஸ்டாப்பிங். இதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா உலகத்தில் ஏதாவது 1-2 நடந்து கொண்டே தான் இருக்கும். நமக்கு வந்து ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நமக்கு சேவிங்ஸ் முக்கியம். அதை பரவலாக வச்சுக்குவோம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுலையும் போடுவோம், ஈக்விட்டி கோல்டு ஃபண்ட்லையும் போடுவோம், ஈக்விட்டி நம்ம ரைட்ஸ்ன்னு இருக்குது, ரைட்ஸ் யூனிட்ஸ்லையும் போடலாம். ஸோ டெபாசிட்டில் போடலாம், டெட் ஃபண்டில் போடலாம். எல்லாமே உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டுகளில் கிடைக்கிறது. ஸோ அதனால வந்து தே ஷுட் கண்டினியூ இன்வெஸ்டிங், தே ஷுட் நாட் ஸ்டாப். மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலாம், ஸ்டாப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. மெட்டல்ஸில் ஏன்னா குளோபல் அன்சர்டனிட்டி வரும்போது மெட்டல்ஸில் ஒரு பயங்கரமான ரேலி இருக்கும். ஆல்ரெடி நமக்கு கோல்டு அண்ட் சில்வர் ஒரு ரேலியில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணும் சார்? சரி, மெட்டல்ஸை வந்து பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அலோகேஷனை வச்சுக்கிட்டு எனக்கு இவ்வளவு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்று வந்து தேவை, இன்னொன்று வந்து அலோகேஷன். நம்ம வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் மோர் ஆஃப் அலோகேஷன் அந்த மாதிரி போகும். ஸோ இப்போ எனக்கு தேவைங்கிறது இன்னைக்கு 2 சவரன் வேணும்னா 2 சவரன் வாங்கத்தான் வேணும். என்கிட்ட 2 சவரன் வாங்க பணம் இல்லைன்னா 1 சவரனை வாங்கிக்க வேண்டியதான், 1/2 சவரனை வாங்கிக்க வேண்டியதான். அவ்வளோதான், வேற வழி இல்லை. தேவை வாங்கித்தான் ஆகணும். இன்னொரு குரூப் வந்து ஸோ அந்த தேவைங்கிற குரூப்புக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு எவ்வளவு முடியுதோ வாங்குவாங்க, இல்லை கொஞ்சம் கூட குறைச்சி வாங்குவாங்க. இப்போ வந்து நான் வந்து என்னுடைய இன்னும் லாபத்திற்காக நான் வாங்க வேண்டும், என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட் பெட்டு வந்து அலோகேஷன். ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் அவங்க அலோகேஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 5%, 10%, 15%, 20%, வாட் எவர் மேபி தே கேன் சூஸ் அ நம்பர். வி யூஸ் டு சே 5% இஸ் எனஃப். இப்போ மேபி அதை 5 10 ஆகிக்கலாம், இல்லை 15 ஆகிக்கலாம். அந்த பெர்சன்டேஜை வச்சுட்டு அது இன்க்ரீஸ் ஆக விற்றுக்கிட்டு அந்த 15% மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது குறைய அந்த 15% அலோகேஷன் குறைய 10 15 நம்ம எடுத்துக்கிற நம்பர் குறைய வாங்கிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு பார்ட் ஆஃப் த அலோகேஷனை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா. இப்போ ரொம்ப ஏறி இருக்கிற நான் இப்போ போய் எல்லாம் வாங்குறேன், முழு பணத்தையும் அதில் போடுறேன் அப்படிங்கிறது வந்து ஸ்பெக்குலேஷன், அது தவறு. அதனால வந்து எனக்கு டெபாசிட் டெட் ஃபண்டில் எவ்வளோ வச்சுக்கணும், ஈக்விட்டி ஃபண்டில் எத்தனை % வச்சுக்கணும், கோல்டு சில்வர் எவ்வளோ வச்சுக்கணும், ரியல் எஸ்டேட்டில் எவ்வளோ வச்சுக்கணும், இது 4 அலோகேஷன் பண்ணிவிட்டு அதை மெயின்டைன் பண்ணி அதுலேயே ஆட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இட் வுட் பி கிரேட். அதுதான் சரியான யோசனையாக இருக்கு. உலக அளவில் இந்த டேரிஃப் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. ஸோ ஒரு இந்தியன் இன்வெஸ்டர் அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.